பச்சைக்கிளி, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? சாரி அக்கா, உங்கள் வீடு தேடி கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளேயோ போதும் போதும்னு ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்ததானே? வந்தோம், ஆனால் அட்ரஸ் மறந்து போச்சுக்கா. அப்படியா, சரி சரி. என்னக்கா இப்படி தனியாக உட்காந்துருக்கீங்க? ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன? ஆமாம் பச்சைக்கிளி, இப்போ தான் முடிஞ்சிச்சு. டயர்டாக இருக்கா, அதான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றினா வந்து உக்காந்துட்டேன். என்ன நீ மட்டும்தான் பேசின்னு இருக்க? உன் ஃப்ரெண்டு வாய் திறக்கவே மாட்டேன்றா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் 2 பேரும் பேசின்னு இருந்தீங்களே, அதான். இல்லையே, எப்பவுமே தொண நான் பேசின்னு இருப்பதானே, இன்னைக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆமாம், எங்கே அவரு காணோம்? எவரு? உன்னோட அவரா? சேச்சே, உங்களோட அவரு. அவரா? உள்ளே இருக்காரு. ஆமாம், உன்னோட அவரை பாத்தியா? அதை விடுங்கக்கா. அப்புறம் கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? என்னடி பச்சைக்கிளி, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். ஏய், என்ன வந்தவொன்னு கிளம்புற? இரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டு போ. இல்லைக்கா, வீட்டில் அம்மா எல்லாம் தேடுவாங்க. நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டை தேடுறதுலே நேரம் ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும், அட்லீஸ்ட் வந்ததுக்கு சாப்பிட்டேன்னா போங்கடி. இல்லை, பரவாயில்லக்கா. பச்சைக்கிளி, சொல்லுங்கக்கா. ராக்கிக்கும் உனக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றியெல்லாம் பேசுறதை விட்டுருங்கக்கா. ஏய் பச்சைக்கிளி, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? என்னாச்சு? கனி, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கினாங்களா என்ன? தெரியலக்கா, அதை பற்றியெல்லாம் நான் கேட்கறதில்ல அவகிட்ட. என்னாச்சு ஹாசினி? நான் வேணும்னா ராக்கி கிட்ட பேசட்டுமா? அக்கா ப்ளீஸ், அதை விடுங்க. நீங்கள் அதெல்லாம் தலையில் போட்டு குழப்பிக்காதீங்க. கல்யாண பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் இந்த டென்ஷனெல்லாம் மண்டையில் போட்டுக்காதீங்க. ஏன் ஹாசினி என்னமோ மாதிரி பேசுகிற? நீ ராக்கி அந்த கிருத்திகா கூட பேசுகிறத பார்த்துட்டு இப்படி பேசுகிறியா? சேச்சே, அதெல்லாம் இல்லைக்கா, நான் அவங்க மேலே சந்தேகம்லாம் படல. அப்புறம் என்னாச்சு? உன் முகத்தில் சந்தோஷமே இல்லை? என் முகமே அப்படிதான்க்கா. ஏண்டி என்னமோ மாதிரி பேசுகிற, என்னாச்சு? அக்கா, உங்கள் கல்யாணம்லாம் முடியட்டும், நான் டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன். கனி, சும்மா இருக்க மாட்டியா? ஏன் ஹாசினி, அப்போது என்கிட்ட எதுவும் பேசக்கூடாதா? நான் 3வது மனுஷி ஆகிட்டும் தானே? அச்சோ அக்கா, அப்படியெல்லாம் இல்லைக்கா. என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, என்னால் யாருக்கும் ஒரு தொந்தரவும் வரக்கூடாது. நீ என்னோட சிஸ்டர் மாதிரிடி, உன்னால் எனக்கு என்ன தொந்தரவு வரப்போகுது? உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கேளு, நான் பண்ண தயாராக இருக்கேன், புரிஞ்சுதா? இப்படி சொன்னீங்களே, இது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி, நான் வரேன். ஏண்டி, இந்த வீட்டில் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைக்கா. உங்கள் கல்யாணத்தில் வந்து ஒரு ஃபுல் கட் கட்டுறேன், ஓகேவா? என்னமோ போடி, ஒரு மாதிரி பேசுகிற. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் ராக்கி கிட்ட நான் பேசுனியா இல்லையா? அதெல்லாம் பேசிட்டு தான்க்கா வரேன். கனி, பார்த்து போ. சரிக்கா, வரோம் நாங்கள். என்னாச்சு இவளுக்கு? எப்பவுமே நல்ல கலகலன்னு பேசி சிரிச்சுன்னு இருக்குவா, முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கே. இந்த ராக்கி பையன் சண்டை போட்டு தொலைச்சானோ என்னமோ. என்ன கிருத்தி, என்ன ஆச்சு? இங்கே பாருங்க மாமா, நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் என்னால் முடியல. எனக்கும் மனசுன்னு இருக்கும் தானே. என்ன ஆச்சு இப்போ? உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட டைரெக்டாக சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு இப்படி உங்கள் அம்மா விட்டெல்லாம் என்கிட்ட பேச வைக்காதீங்க. என்ன பேசுற நீ? ஏதாச்சும் புரியுற மாதிரி பேசுறியா? என்னடி இது? ஆளு அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறானா, இல்லை அந்த பொண்ணு ஆள் பின்னாடி சுத்துதா? 2 பேரும் பார்க்குறப்பெல்லாம் ஒன்றாவே இருக்காங்க. யார் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன? வா போகலாம். ஹசினி, போகலான்னு சொன்னல, முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலாம்.
நான் உன்கிட்ட அப்படி வந்து சொன்னேனா நீ என்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு? அப்படி சொல்கிறதா இருந்தா உன்கிட்ட டைரெக்டாக சொல்ல வந்தானே. நான் எப்போ சொன்னேன்? அத்தைக்கு நான் உங்ககிட்ட பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா? யாருக்கு? எங்கள் அம்மாக்கா? ம் ஆமாம். என்னென்ன எங்கள் அம்மாக்கா? அப்படியெல்லாம் இல்லை கிருத்திகா. உங்கள் அம்மா உங்ககிட்ட நல்லா நாடகம் ஆடுறாங்க. என்கிட்ட தான் உண்மையான முகத்தை காமிக்கிறாங்க. உங்கள் கூட நான் சிரித்து சிரித்து பேசினா அத்தை என்னை பார்த்து முறைக்கிறாங்க தெரியுமா? அப்படியெல்லாம் இருக்காது கிருத்தி. நீங்கள் தான் உங்கள் அம்மாவை மெச்சிக்கணும். நான் பேசுறதே அவங்களுக்கு பிடிக்கல. நான் என்ன சும்மா தானே பேசினேன். என்னை கட்டிக்கங்க நான் கேட்டேன். இல்லை நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போகலாமான்னு சொன்னேன்னா டீசெண்டாக தானே பேசின்னு இருக்கேன். ஆனால் உங்கள் அம்மா என்கிட்ட எவ்வளோ இன்டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? எங்கள் அம்மா அப்படியெல்லாம் யார்கிட்டயும் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க கிருத்தி. பார்த்தீங்களா, நான் உண்மையாக சொன்னால் கூட என்னை நம்ப மாட்டேன்றீங்க. நீங்களும் உங்கள் அம்மா மாதிரி தான் எடுங்க. சரி, அப்படி என்ன தான் சொன்னாங்க அம்மா? நான் உங்களை பேசி பேசி மயக்க பார்க்குறேன்னா. ஷட் கிருத்தி. ஆமாம் மாமா, உங்கள் அம்மா என்கிட்ட இப்படி தான் பேசினாங்க தெரியுமா? எதுக்கு நீ எப்போ பாரு என் பையன் பின்னாடியே சுற்றின்னு இருக்க? இப்போல்லாம் அவன்கிட்ட நீ ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. என்ன என் பையனை மயக்கி கட்டிக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் எங்கள் அம்மா என்ன பேச மாட்டாங்களா? அப்போ நான் போய் சொல்கிறேன். சரி, நான் போய் சொன்னதாகவே இருக்கட்டும். இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்னை நம்பல இல்லை நீங்கள்? ஹேய் கிருத்தி, நில்லு கிருத்தி, நில்லு கிருத்தி. இருக்கட்டும் மாமா, நான் போய் சொன்னதாகவே இருக்கட்டும். உங்கள் அம்மா உண்மை பேசுகிறதாவே இருக்கட்டும். இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்னையே சந்தேகப்படுறீங்கல்ல? ஐயோ கிருத்தி, நில்லு கிருத்தி. நான் ஒன்று சந்தேகப்படல. பேசலாம், ஒரு நிமிஷம் நில்லு. இல்லை வேண்டாம் மாமா, விட்டுருங்க. நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். இப்போ பாரு, எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்படுறதே வேலையாக போச்சு. கிருத்தி ப்ளீஸ் நில்லு கிருத்தி. வா நம்ம போகலாம். சரிடி. எப்படி ஓட விட்டோம் பார்த்தியா? ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த பக்கம் இவ்வளோ தப்பாக நினச்சிக்கினா இந்த பக்கம் எங்கள் அத்தை பேரும் கெட்டுச்சு. கிருத்திகான்னா கொக்கா. கிருத்திமா ப்ளீஸ் நில்லுமா. இல்லை மாமா, இன்னொரு முறை நான் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன். ப்ளீஸ். அத்தை என்னை இவ்வளோ மோசமாக நினைக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அம்மா கிட்ட பேசுகிறேன். நீ வருத்தப்படாத. அவங்க ஏதோ கோபத்தில் இருந்திருக்குவாங்க போல. இல்லைன்னா அம்மா இப்படியெல்லாம் பேசுகிற ஆளே இல்லை. நான் இவ்வளவு சொல்லியும் உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. சரி மாமா, நீங்கள் என்னை நம்பலை. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் கிருத்தி, எனக்காக. சரி, அம்மா அப்படியே சொல்லியிருந்தாலும் எனக்காக மன்னிக்க மாட்டியா? என்ன சொன்னீங்க மாமா? உங்களுக்காகவா? உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன். மன்னிக்கிறது என்ன பெரிய விஷயமா? சரி மாமா, இனிமேல் அத்தை என்ன பேசினாலும் அதை பற்றி நான் தலையே கெடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? உங்களுக்காக மட்டும். சரி, இனி இந்த டென்ஷனை விட்டுட்டு கல்யாணத்தில் சந்தோஷமாக இரு. அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயோ வேண்டாம், விடுங்க மாமா. அத்தை திருப்பியும் என்ன தான் தப்பாக நினைக்குவாங்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கேட்க மாட்டான். கேட்குற விதத்தில் கேட்குவேன். நீ போ. சரி மாமா. ஏன் இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க? ச்சே, என்னமோன்னு நினச்சேன். அம்மா பாரு, மாமியார் புத்தியை காமிக்கிறாங்க. அட, இந்த இதில் நான் என் பச்சை கிளிக்கிட்ட பேசுகிறதே மறந்துட்டேன். பயங்கர கோவமாக இருக்கவா. அப்புறமா போய் நிதானமாக பேசிக்கலாம். என்னம்மா சந்தோஷமா? அதை கேட்கணுமாடா? என் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? 1000 வாட்ஸ் பல்ப் பிரகாசமாக எரியுது. பின்ன கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருந்த பையனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நலுங்கும் வச்சாச்சு. இன்னும் அடுத்து கல்யாணம் தான். நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ சந்தோஷமாக தான் இருக்க இல்லை கிரிஷ்? சந்தோஷம்தாம்மா. என் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம்னா எனக்கு அதில் கண்டிப்பாக சந்தோஷம்தான். அப்புறம் ஸ்ரீ, நீ அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். இன்னும் 2 நாள் தானே இருக்குது கல்யாணத்துக்கு. அண்ணனை போய் ஸ்ரீயோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வர சொல்லிட்டா? இதுவும் நல்ல ஐடியா தாம்மா. சும்மா எதுக்கு அழுத்துல அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துன்னு நீங்களே சொல்லிடுங்க. சரிப்பா. அட ராக்கி,
என்னப்பா, ஏதாச்சும் வேணுமா என்ன? என்னம்மா எங்கெல்லாம் தேடுறது உங்களை? நீங்கள் இங்கே இருக்கீங்களா? என்ன விஷயம்டா? என்னம்மா உண்மையான மாமியாரா மாறிட்டீங்களா என்ன? என்னடா பேசுற? இதே என்ன உண்மையான மாமியார்? அப்போ பொய்யான மாமியாரா இருக்கிறாங்களா என்ன? அதுக்கு இல்லைண்ணா, இன்னும் கல்யாணமே ஆகல, மாமியார் கெத்த காமிக்கிறாங்கல்ல. நான் எங்கடா மாமியார் கெத்த காமிச்சேன்? இல்லைம்மா, நீ மாமியார்ன்றத அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. நானா? நான் என்னடா பண்ணேன்? ஸ்ரீயை நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்ரீயை பண்ணாதான் மாமியார்னு அர்த்தமா? அப்புறம் நான் உங்க 2 பேரை தானடா பெற்று வச்சிருக்கேன். உங்க 2 பேரோட பொண்டாட்டி ஏதாச்சும் பண்ணாதான் நான் மாமியார். இல்லைம்மா, நீ எந்த பொண்ணுகிட்ட ரேஷன் நடந்துக்கிட்டாலும் மாமியார் தனம் தான். என்னடா ஒரே குழப்புற? என்னென்ன ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு, ஏன் இப்படி சுற்றி வளைச்சு சொல்கிற? அம்மா உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன் நான், ஏன் கிருத்திகா கிட்ட அப்படி நடந்துக்கிற? நான் என்னடா பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. அந்த பொண்ணை நான் காலையில இருந்து பார்க்க கூட இல்லை. நலுங்குல பார்த்ததோட சரி. அம்மா அதான் சொல்கிறேன்ல, நீ மாமியார் தனத்தை காமிக்கிறேன்னு பத்தியா? கரெக்டாக பண்ணுற. ஐயோ கிரிஷ், இவன் என்ன சொல்றானே எனக்கு புரியலப்பா. இருங்கம்மா நான் பேசுகிறேன் அவன்கிட்ட. என்னடா உன் பிரச்சனை? அது இல்லைண்ணே, கிருத்திகாவும் நானும் இப்போ நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவள் என்கிட்ட பேசின்னு இருக்கா, நான் அவன்கிட்ட பேசின்னு இருக்கேன். இதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா என்ன? ஃப்ரெண்ட்ஸாக பேசினா எந்த தப்பும் இல்லை. அதானே நானும் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசுகிறோம். ஆனால் இந்த அம்மா ஏன் இப்படி பேசி வச்சுருக்காங்க? என்னடா ராக்கி சொல்ற? நான் என்ன பேசினேன்? நான் ஒண்ணுமே பேசலையடா. அம்மா எனக்கு தெரியும்மா, உனக்கு அத்தையும் அத்தை குடும்பமும் சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியும். அதுலேயும் கிருத்திகாவை உனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியெல்லாம் இல்லடா ராக்கி. மா நீ மேலோட்டமாக அப்படி சொன்னாலும் உண்மை அது இல்லைம்மா. உனக்கு அத்தை குடும்பமாக சுத்தமாக பிடிக்காது. இன்னைக்கு ஃபங்க்ஷன் தானேம்மா, ஃபங்க்ஷன்ன்றத கவனிச்சியானா அவளை சும்மா விட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தையிலலாம் அவளை பேசியிருக்கியம்மா. பாவம் அல்லவோ. அப்படி என்னடா பேசிட்டாங்க அம்மா? ராக்கி நிஜமா சொல்றேன்டா, நான் அவகிட்ட பேசவே இல்லை. அது சொல்ல எனக்கே கஷ்டமாக இருக்கானே. வேண்டாம் விடு, எது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அதேன்னம்மா, ஸ்ரீகிட்ட மட்டும் நீ ரொம்ப நல்ல மாதிரியாக நடந்துக்கிற, கிருத்திகா கிட்ட நீ முகத்தை கொடுத்து கூட பேசுறதில்ல. இன்ஃபேக்ட் கிருத்திகா நம்மளுக்கு ரொம்ப சொந்தம், ஸ்ரீ ஒன்றும் நம்மளுக்கு சொந்தம் இல்லைல்ல. ராக்கி என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசுடா. இப்போ நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா என்ன? கிருத்திகா நம்ம சொந்த அத்தை பண்ணு, ஆனால் ஸ்ரீ அப்படி இல்லையே. இப்போ நீ என்ன சொல்ல வர? ஒன்றும் இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்காதீங்க, எனக்கு பிடிக்கல. டேய், கிருத்திகா வேற, ஸ்ரீ வேற. ஸ்ரீ நம்ம வீட்டு மருமக, அதுவும் மூத்த மருமகடா. வாட் எவர், அதே மாதிரி கிருத்திகாவையும் ட்ரீட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கிரிஷ், என்னப்பா இது புது பிரச்சனையா இருக்கு? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இந்த நேரத்துல இந்த மாதிரி ஆகணுமா? அம்மா ஃப்ரீயாக விடுங்கம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் பார்த்துக்கிறேன். இல்லப்பா, இப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறானே. நான் காலையில கூட அந்த பொண்ணை பார்த்தேன். அவகிட்ட நான் எதுவுமே பேசலடா. ஆனா அவ தான் என்கிட்ட மூஞ்சி திருப்பின்னு போனா. நான் அதுக்கு கூட ஒண்ணுமே சொல்லல. உங்களை பற்றி எனக்கு தெரியுமா, நீங்கள் சும்மா இருங்க. என்ன ஏதுன்னு நான் பார்க்குறேன். என்னப்போப்பா, ராக்கி என்னை விட்டு தூரமாக போகிற மாதிரி தெரியுது. இது நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. அந்த பொண்ணு பிளான் பண்ணி தான் பண்ணுது. நானும் ஒரு வாரம் 10 நாளாக பார்த்துன்னு தான் இருக்கேன். ராக்கி கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறா. அவனும் அவகிட்ட க்ளோஸாக தான் இருக்கான். அம்மா 2 பேரும் பெரியவங்க, புத்தி ஒன்றும் இல்லாமல் இல்லை. 2 பேருக்கும் புத்தி இருக்குது தானே. அதுக்கு மீறி எதனா ஆச்சுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, விடு. அவனுக்கு நம்ம நிறைய முறை சொல்லியாச்சு. அவனா ஒரு வழியை தேடிக்கினா நம்ம என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் என் தம்பின்ற முறையில் ஒரு முறை அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். சரிப்பா, ஆனால் இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க, போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. என்ன அத்தை கிருத்திகா வச்சு காய் நகர்த்துறாங்களோ இந்த முறை? என்ன சொல்லுடி? ஏதாச்சும் பேசுடி.
ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். பின்ன ஏண்டி அந்த அக்கா வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உட்காரல? பார்த்தோன்னு வந்துட்டோம். அவ்வளோ மெனக்கிட்ட போய் சாப்பிட கூட இல்லையே அங்கே. டைம் ஆயிடுச்சுல்ல, அதான். டைம் ஆச்சா? என்ன டைம் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் டைம் ஆகலை. நம்ம இப்போ தானே வந்தோம். இப்போ உனக்கு என்ன, பசிக்குதா? சாப்பிடணுமா? எங்கள் வீட்டுக்கு வா, சாப்பிட்டு போகலாம். ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. போன உடனே திரும்பிட்டோமே. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருக்கலாம்ல. ஹாசினி, முகத்தை பார்த்து பேசுடி. என்னமோ மாறி இருக்கு. வருத்தப்படுறதா இருந்தா வருத்தப்பட்டுக்கோ. அழு வந்துச்சுன்னா அழுதுடி. இப்படி இருக்காத. எது அழுவா? நான் எதுக்கு அழுவணும்? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த சீனியர் கிருத்திகா கூட பேசுனத பார்த்ததுலேருந்து தான் நீ இப்படி இருக்க. நீ தப்பா நினச்சிக்காதடி. அவங்கெல்லாம் ரிலேஷன் இல்லையா? அதால ஃபங்க்ஷனுன்னு வந்தால் பேசி தானே ஆகணும். நம்ம வேணும்னா சீனியர் கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு கிளியர் பண்ணிக்கலாம். என்னடி, ஏதாச்சும் சொல்ல. அன்னைக்கு அந்த பொண்ணு கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. நான் தான் அதை சீரியஸாக எடுத்துக்கல. என்ன சொன்னா? நான் ஒரு பிச்சைக்காரி, பெரிய இடத்துக்கெல்லாம் ஆசைப்படாதேன்னு அவள் பேச்சுக்கு பேசி சொன்னான். நான் தான் அதை சீரியஸாக எடுத்துக்காம விட்டுட்டேன். ஆனால் அதுதான் உண்மை. முட்டாள், நீ எதுக்கடி பிச்சைக்காரி ஆகிற? இந்த ஊர்லேயே உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு. ஒருவேளை சீனியரும் ஒன்று அப்படித்தான் நினச்சிட்டாரோ? வேணா நம்ம போய் சொல்லலாண்டி. இந்த ஊரில் உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு அவங்க ஸ்டேட்டஸை பார்க்குறாங்களோ என்னமோ. கனி, நீ என் மேலே வச்சிருக்கிற அபிப்பிராயம் இவ்வளவு தானா? இல்லைப்பா, அது வந்து நீ சீனியரா ஆசைப்பட்டல்ல, அதான். ஆசைப்பட்டா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் வாழ்க்கையை கேட்டா அதுவும் பிச்சை தானே. அந்த மாதிரி பிச்சை எடுத்து வாழணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. இப்படியெல்லாம் சொல்லி தான் அந்த சீனியர் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. இன்னொரு விஷயம் எனக்கு தெரியுமா? நான் எதுலேயுமே லக்கி இல்லை. எல்லா விஷயத்துலையுமே அன்லக்கி தான். அப்படியெல்லாம் பேசாதப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கே பார்க்க, நீ உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன். நீயும் இனிமேல் அந்த சீனியர்கிட்ட எனக்காக எதுவும் பேச வேண்டாம். எனக்கு தன்னம்பிக்கைன்னு இருக்கு. அதுவும் நான் விட்டுடுற மாதிரி பண்ணிடாத. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திடாத. தாங்க மாட்டேன். ஏய் ஹாசினி, நான் உன்னை கேட்காம அதெல்லாம் ஏன் பண்ண போறேன்? விடு. நீயே இந்த அளவுக்கு வந்தப்புறம் நான் ஏன் உன்னை தடுக்க போறேன்? இன்ஃபேக்ட் எனக்கு அந்த சீனியரை சுத்தமாக பிடிக்காது. நீ எதுவும் ஆசைப்பட்டன்றதால தான் நான் சைலண்டாக இருந்தேன். உனக்கே இப்போ பிடிக்கலன்றப்போ நான் ஏன் கம்பல் பண்ண போகிறேன்? உனக்குன்னு ஒரு ராஜகுமாரன் கண்டிப்பாக வருவான். அவன் பணக்காரனா இல்லைன்னா கூட அன்பில் ரொம்ப பணக்காரனாக இருக்குவான். நீயே உன்னை அன்லக்கின்னு சொல்லிக்கிற. பார்த்துக்கோ, நீ கல்யாண விஷயத்தில் ரொம்ப லக்கியாக இருக்குவ. அப்படியா? உன் வார்த்தை பழிக்கிட்டோம். சரி, இப்போ வா, வீட்டில் எனக்கு என்ன காத்துட்ருக்கோ, போகலாம். சரிடி. பாப்பா, அப்பா, எங்கே போயிருந்தீங்க? யாருமே இல்லை. எனக்கு பயங்கர போர் அடிக்குது. எங்கம்மா அத்தை உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாங்கன்னு சொன்னாங்களே, அதுக்குள்ளேயே கிளம்பிட்டாங்களா? ஆமாப்பா, கிளம்பிட்டாங்க. என் தங்கம் எனக்கு எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? என் கண்ணே பட்டுடுச்சு போ. நிஜமாவாப்பா? சரி அப்பா, நான் இந்த துணி மாற்றிட்டா எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு. இருடா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியல. அத்தை வரட்டும், அத்தையை கிட்ட மாற்றலாம். ஸ்ரீ பாப்பா, அத்தை என்னை தனியாக விட்டுட்டு எங்கே போனீங்க நீங்கள்? இந்த துணி மாற்றிட்டா எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் போய் படுக்கிறேனே. அதாம்மா நானும் சொல்ல வந்தேன். அண்ணா, நீங்கள் போய் ஸ்ரீயோட துணியெல்லாம் ஆல்ரெடி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்கண்ணே. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்குது. சும்மா எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைச்சல்? நம்ம வீட்லேயே தங்கிடுங்க. என்னம்மா அப்படி பரவாயில்லையா? எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கே.
அட இதில் என்ன இருக்கு? உங்களுக்கும் உடம்பு கெடுது, சும்மா எதுக்கு அலைச்சல்? அதான். ஸ்ரீ, நீ என்னம்மா சொல்ற? உனக்கு ஓகேவா? ம், ஓகே தான்ப்பா. அத்தை சொல்கிறதும் சரிதான், இங்கே இருக்கலாம். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு வீட்டுக்கு போய் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு வந்துடலாம். ம், சரி, அப்படி பண்ணுங்க. சரிம்மா, அப்போ நீ ரெஸ்ட் எடு. அப்போ போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உன் ட்ரெஸ் எல்லாம் இங்கே அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைக்கிறேண்ணா? அப்போ நீங்கள் வர மாட்டீங்களா? வரேன்டா, நானும் வரேன். தங்கச்சி கொஞ்சம் பார்த்துக்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணன், அவ என் மருமக, நீங்கள் சொல்லி பார்த்துக்கணுமா? போங்க. அத்தை, என்னாச்சு? சும்மா பேருக்கு தான் சிரிக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, காலையிலேருந்து ரொம்ப வேலை இல்லை, அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சரி அத்தை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். அப்போ ட்ரெஸ் எடுத்துன்னு வந்ததும் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறமா நான் படுத்துக்கிறேன். ம், சரிடா. உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணும்னா பாட்டி இருக்காங்க, பாட்டிக்கு டிக்கெட்டு வாங்கிக்கோ. அத்தை ஒரு 10 மினிட்ஸ் படுத்து எஞ்சிட்டு வரேன். ம், சரி போங்க அத்தை.